எங்க ஒருத்தன் தெரியாம வந்து ஆளு நடமாட்டமே இல்லாத ஒரு தீவுக்குள்ள மாட்டிக்கிறான். அப்ப அங்க ஒரு கயிறை பாக்குறான். அந்த கயிறோட ஒரு முனை கடலுக்குள்ளேயும் இன்னொரு முனை காட்டுக்குள்ளேயும் இருக்குது. இவன் என்னன்னு ஒண்ணும் புரியாம அது இன்னொரு முனையை நோக்கி போயிட்டு இருக்கான். இவன் நினைச்சதை விட அந்த கயிறு ரொம்ப தூரம் போகுது. இவனும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரான். அந்த நேரம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். என்னன்னா கண்ணுக்கு லைட்டா தெரியுற மாதிரி ஒரு சின்ன கம்பி இருக்கிறத கவனிக்கிறான். அந்த கம்பியை டச் பண்ணா ஏதாவது பிரச்சனை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணாம தாண்டாம பாருங்க. ஆனாலும் ஒரு கயிறு வந்து சடனா இவனை காலில் மாட்டி தலைகீழா தொங்கிட்டு இருப்பான். அந்த கம்பியை கண்டுபிடிச்சாலும் அதுக்கப்புறம் வைக்கிற ஸ்டெப்ல அந்த ட்ராப்ல மாற்றமே தான் செட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவனும் மாட்டிப்பான். இவனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சத்தம் போடாம சைலண்டா இருக்க நேரம் பார்த்து சடனா எங்கிருந்தோ ஒரு வந்த கத்தி அவனுடைய கயிறை கட் பண்ணி கீழே விழுந்துடுறான். விழுந்ததுல இவன் மயக்கம் போட்டுருவான். அதுக்கப்புறம் இவன் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு குகைக்குள்ள இவனுடைய கையெல்லாம் கட்டி போட்டு படுத்துட்டு இருக்கான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த பொண்ணு எதுக்கு கத்துறீங்க சைலண்டா இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா. ஆக்சுவலா அந்த பொண்ணு இந்த ட்ராப்ல மாட்டி தான் 6 மாசமா அந்த குகைக்குள்ள இருப்பா. இங்கிருந்து போக முடியாம தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க மாட்டிட்டு இருப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சவன இவனை பத்தி இவன் சொல்ல ஆரம்பிப்பான். இவன் என்னன்னா இவனுடைய லவரை தேடி வந்துதான் அந்த தீவுக்குள்ள வந்து மாட்டிருப்பான். ஆனா இவன் ஒரு சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் இவன் எவ்வளோ பத்தி சொல்லுவா. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது சடனா வெளியே ஏதோ பெரிய சவுண்ட் கேக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் வெளியே யாரோ வர மாதிரி இருக்குது. எப்படியாவது அந்த தீவுல தப்பிக்கணுன்றதுக்காக இவன் வச்சிருந்த மேப் அங்க ஒரு கன் இருக்கு. அதையும் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் வெளியே ஓட ஆரம்பிச்சிடறாங்க.